அன்பர்களுக்கு வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புறேன். இன்னைக்கு நான் ராமாயணத்துல கம்ப ராமாயணத்துல கம்பர் உருவாக்கி இருக்கிற மண்டோதரி அப்படிங்கிற கதாபாத்திரத்தோட உங்களை சந்திக்க வந்திருக்கேன். என்னங்க, ராவணனோட மனைவி அரக்கர் குலத்தை சார்ந்த அரக்கி, அவளை பத்தி பேசுறதுக்கு என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அரக்கர் குலத்தில் பிறந்தாலும் அறத்தின் வழியில் நின்றவள் மண்டோதரி. அதனால அவளை பத்தி கண்டிப்பா நாம பேசணும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அப்படி என்ன பண்ணாங்க அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும்ல. முன்னையே சொன்ன மாதிரி இன்னைக்கு நாம பேச போற மண்டோதரி அப்படிங்கிற கதாபாத்திரம் யாருன்னு பாத்தீங்கன்னா ராவணன், இலங்கையை ஆண்ட ராவணனோட மனைவி, முதல் மனைவி, பட்டத்து அரசி. ராவணன் யார்? பேராற்றல் படைத்த மன்னன். ஆனால் அறம் தவறி பிறர் மனைவியை, ராமனின் மனைவியை கவர்ந்து வந்து இலங்கையில் சிறைப்பிடித்தவன். அதனால் வீழ்ந்து போனவன். இப்போ ராவணன் அப்படிங்கிற மாபெரும் ஆற்றல் படைத்த மன்னன், அவரோட மனைவியை பத்தி பேச என்ன இருக்குன்னு யோசிக்கலாமா? இப்போ இலங்கை வேந்தன் ராவணன் ராமர் மனைவி சீதாமாவை பலவந்தமா கடத்திக்கிட்டு வந்து அசோகவனத்துல சிறைப்பிடிக்கிறான். மண்டோதரி அப்பவும் மௌனம் காக்குறாங்க. எதுவுமே அவங்க கேட்கல. ஏன் இப்படி கூட்டிகிட்டு வந்த, ஏன் இப்படி அடைச்சி வச்சிருக்க, நான் பட்டத்து அரசி இருக்கும்போது இன்னொரு பெண்ணுக்கு அந்த 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 இடத்த கொடுக்கணும்னு நீ ஏன் நினைக்கிற? இப்படி எதுவுமே அவங்க கொஸ்டின் பண்ணலை, அமைதி காத்தாங்க. இது அவ்வளவு சாதாரணமாக எல்லா பெண்களும் பண்ண முடியாது, ரைட்? ஆனால் நான் சொல்ல போகிற செகண்ட் இன்சிடெண்ட் எந்த பெண்ணாலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாத உச்சகட்ட கொடுமை. அது என்னன்னா, மண்டோதரியோட மகன் இந்திரஜித், ராவணனுடைய முதல் மகன் இந்திரஜித், அதாவது ராவணனுக்கு அப்புறம் நாடாள போற பட்டத்து இளவரசன். போர்ல பெரும் படையை இழந்துட்டான் ராவணன். அதுக்கப்புறம் தன்னுடைய மகன்களை ஒருத்தரா பலி கொடுக்கறான். பட்டத்து இளவரசனா இருக்கிற இந்திரஜித் மாபெரும் வலிமை படைத்தவன்க. அவனையும் வந்து போர்க்களத்துல லக்ஷ்மணர் வீழ்த்துறார். இந்திரஜித் இறந்து போயிட்டான். மண்டோதரி தரப்புல இருந்து யோசிங்க, அந்த இந்திரஜித் எப்படி இறந்தான்னா, அந்த உடம்புல வந்து தலை இல்லை, வெறும் உடம்பு மாத்திரம் இருக்கு. இவனுக்கு அந்த செய்தி வருது, ராவணனுக்கு உங்களுடைய மகன் இந்திரஜித் இந்த நாட்டின் பட்டத்து இளவரசன் மாண்டு போனான்ற செய்தியை கொண்டு வந்த தூதுவனை அந்த இடத்துலையே, அந்த இலங்கை வீரனை அந்த இடத்துலையே கொன்னுடுறான் இலங்கை வேந்தன். அதுக்கப்புறம் போர்க்களத்தில் போய் தன்னுடைய மைந்தனை தேடி எடுத்துட்டு வர்றாங்க. உடலை பார்த்த ஒரு தாய் எப்படி பார்த்துருவான்னு யோசிச்சு பாருங்களேன். கம்பன் அதுக்கா நிறைய பாடல்கள் எழுதியிருக்கார். அதுல 9230வது பாடல்ல இப்படி குறிப்பிட்டிருக்கார். மகன் இறந்து கிடக்கிறான், அந்த உடல்ல வந்து தாய் எப்படி வந்து விழுறான்னா, மலை மாதிரி அவன் உடம்பு இருக்குங்களா. இந்திரஜித்தோட உடம்பு அவ்வளோ பெரிய பராக்கிரமசாலி இல்லையா. மலை மாதிரி வீழ்ந்து கிடக்கிறான். தாய் வந்து மயில் மாதிரி வந்து விழுந்தாங்க, அப்படியே வெயிட்லெஸ், சுத்திக்கிட்டு வந்து தான் குழந்தை மேல விழுந்து கதறி அழுதாங்க அப்படின்னு அந்த பாடல் இருக்கும். அந்த 6 லைன்ஸுமே பயங்கரமாக இருக்கும். பட் உங்களுக்காக நான் 2 லைனை மட்டும் வாசிக்கிறேன். மலையின் மேல் மயில் வீழ்ந்தென்ன, மைந்தன் மேல் மருகி வீழ்ந்தாள். மருகினா சுழன்று, சுத்திக்கிட்டு வந்து மலை மாதிரி இருக்க தான் மகன் மேலே விழுந்து அழுகிறான். இதை யாருமே அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல. ஒரு அம்மாவுக்கு கணவனா குழந்தையா மகனா மகளான்னு வரும்போது ஐ திங்க் மோஸ்ட் ஆஃப் த மதர் வில் கோ வித் திஸ் சாய்ஸ் இல்லையா. ஏன்னா நாம் வாழ்ந்து முடிச்சிட்டோம்.
நம்ம சந்ததியை காக்கணும்னு தான் எல்லாரும் நினைப்பாங்க. அதுவும் ஒரு தாய் தான் உயிரை கொடுத்தாது தன்னுடைய மகனை காக்கணும்னு தான் நினைப்பாள். அப்பேற்பட்ட மகனே இறந்ததுக்கு போனதுக்கப்புறம் அவள் அப்படி அடிச்சுக்கிட்டு வந்து விழுந்தாளாம். அப்போ விழுந்து அழும்போது கம்பர் இதற்கு முன்னாடி வர பாடல்களில் எப்படி குறிப்பிட்டிருக்காருன்னா, மண்டோதரியோட உடலை வர்ணித்து சில பாடல்கள் எழுதியிருக்காராம். நான் அந்த பாட்டை இன்னும் கோத்ரூ பண்ணலைங்க, பட் நான் கேள்விப்பட்டேன். அந்த பாடல்கள் என்ன சொல்லுதான், அவங்களோட அழகை வர்ணித்து கம்பன் எழுதியிருக்காராம் மண்டோதரியை பற்றி. இப்போது இதை பர்வீன் சுல்தான் அம்மா ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க ஒரு ஸ்பீச்சில். ஏன் அப்படி வர்ணித்து எழுதியிருக்காங்கன்னா, உன்னுடைய மறைவுக்கு நான் காரணம் இல்லை, என்னிடத்தில் எந்த குறையும் இல்லை, உன் தந்தையின் அறமற்ற செயல்தான் உன் இழப்பிற்கு காரணம் மகனே அப்படின்னு சொல்கிறதுக்காக தான் கம்பர் மண்டோதரி அப்படி வர்ணித்து எழுதியிருக்காராம். அப்பேற்பட்ட மனைவியை விட்டுட்டு போய் ராமரோட மனைவியை கவர்ந்துட்டு வந்திருக்கான் அப்படின்னு சொல்கிறதுக்காக கம்பர் அப்படி எழுதியிருக்கார். இது ஒரு இன்சிடெண்ட். இப்போ தேர்டு இது என்னென்னா, மகன் போயிட்டான், நெக்ஸ்ட்டு இலங்கை வேந்தனே நாளைக்கு நீயும் இப்படி தான் இறக்க போகிற அப்படின்னு அவங்க குறிப்பறிந்து இலங்கை வேந்தனை சொல்கிற மாதிரியான ஒரு பாடல். பஞ்சு எறி உற்றது என்ன அரக்கர்த்தம் பறவை எல்லாம், வெஞ்சின மனிதர் கொல்ல விழிந்ததே மீண்டதில்லை, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தன் நாளை இத்தகைய நன்றோ. இந்த பாடலுக்கு என்ன பொருள்னா, பஞ்சு தீயில பட்டா எப்படி அப்படியே பஸ்பம் ஆயிடுமோ, எரிஞ்சு சாம்பல் ஆயிருமோ, அது மாதிரி அது அரக்கர் சேனை வந்து அந்த மனிதர் குல சேனை முன்னால நிற்க முடியல, போய் போய் அழிந்து போகுதே ஒழிய மீண்டு வந்ததா நான் பார்க்கல. இலங்கை வேந்தனே எனக்கு பயமா இருக்கு, அஞ்சினேன் அஞ்சினேன் அச்சீதை எனும் அமுதால் செய்த நஞ்சா. சீதாமா வந்து அவங்க நல்லவங்க தான், ஆனால் அவங்களால தான் உனக்கு ப்ராப்ளம். அதை சொல்கிறதுக்கு அந்த அமுதால் செய்த நஞ்சினால் இலங்கை வேந்தனே நாளை உனக்கும் இத்தகைய நிலை தான் வரப்போகுது அப்படின்னு எச்சரிக்கிறாங்க மண்டோதரி. இப்போது இவ்வளோ நாள் சீதாமாவை வந்து பட்டத்தரசியாக ஆக்கிடணும், எப்படியாவது தான் பக்கத்தில் அமர்த்திக்கணும்னு நினச்ச இலங்கை வேந்தன் தான் மகன் இறந்ததுக்கு அப்புறம் வாள் எடுத்து உருவி சீதாமாவை வெட்ட போனானாம். பயங்கர வீரன்ல. இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்தேன். இப்போ சீதாமாவை வெட்ட போனோடனே அந்த அமைச்சரவையில் முக்கியமான ஒரு அமைச்சர், அவர் பேர் வந்து மகோதரன் தடுத்து நிறுத்துறார். ஏன் தடுத்து நிறுத்துறாருன்னா, ராவணா நீ இதை இப்போ செய்யக்கூடாது, இப்படி செஞ்சேன்னா போரில் உன்னால் வெற்றி பெற முடியாமல் நீ சீத்தையை கொண்டுட்ட அப்படின்னு உலகம் உன்னை பேசும் அப்படின்னு சொன்னதுனால ஒரு ஸ்டெப் பேக் எடுத்துட்டாப்ல. இப்போ லாஸ்ட் சினாரியோ ஒன்று சொல்ல போகிறேன். அது என்ன தெரியுமா, போரில் ராவணன் வீழ்ந்தான். மண்டோதரி சொன்ன மாதிரியே ராவணன் வீழ்ந்தான். இப்போ ராவணன் கெட்டவன், மண்டோதரிக்கு தீமை இழைத்தவன். எந்த ஒரு சாதாரண பெண்மணியா இருந்தாலும் நீ எனக்கு துரோகம் பண்ணிட்ட, நீ இருக்கிற திசை கூட நான் திரும்பி பார்க்க மாட்டேன் அப்படின்னு இக்னோர் பண்ணிட்டு தானே போயிருப்பாங்க. மகன் இறந்து போகாத மண்டோதரி கணவர் இறந்துட்டான்னு தெரிஞ்சோடனே களத்தில் வந்து தான் கணவர் உடல் மேலே விழுந்து இறந்துட்டேன்னு சொன்ன அடுத்த செகண்ட் தானும் இறந்துட்டாங்களாம் மண்டோதரி. எப்பேற்பட்ட பொண்ணு பார்த்தீங்களா. இப்போ விபீஷணன் தான் பட்டாபிஷேகம் செய்யப்பட்டு இலங்கை வேந்தனா முடிசூட்டப்பட்டிருக்கான். அவர் இப்போ மண்டோதரி அவங்களுக்கு யூஸ்வலாக ஹஸ்பண்டுக்கு பண்ணிட்டு தான் மனைவிக்கு பண்ணுவாங்க. இங்கே அம்மாவை மண்டோதரி அவங்கள அடக்கம் பண்ணிட்டு அந்த உடல் மேலே தான் ராவணனை அடக்கம் பண்ணாங்களாம். ஸோ ராவணன் பண்ணதுக்கான பனிஷ்மெண்ட் இது. மண்டோதரி அறத்தின் வழி நின்னதுக்கான தட்சணைன்னு நினைக்கிறேன். அவங்க மேலே தான் ராவணனோட உடல் வச்சு தகனம் செய்யப்பட்டது, இல்லை அடக்கம் செய்யப்பட்டதான். அறத்தின் வழி நிற்கிற பெண் குலத்திற்கு இவள் ஒரு பாடம். எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்தது இந்த கேரக்டரை பற்றி தெரிஞ்சுக்கிட்ட உடனே. உங்களுக்கு இந்த தகவல் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். மற்றும் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நான் மீண்டும் சந்திக்கிறேன். நன்றி.